அவனையும் அனாமிகாவும் படிச்சதுல இருந்தே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் கூட ஒரே வீட்டை சேர்ந்த பசங்களை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பர்மனண்டா கிச்சன்லயே இருந்துட்டாங்க. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல உட்கார்ந்துருக்கும் போது காலிங் பெல் அடிச்சுது. அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேகமா டைனிங் டேபிள்ல எல்லா சாப்பாடையும் கொண்டு வா. அவனி சரின்னு சொன்னா. அனாமிகா போய் கதவை திறந்ததும் மாமியாரோட சேர்ந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து அனாமிகா ஆச்சரியப்பட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், நீங்க கண்டுபிடிச்ச வாட்டர்மெலன் ஏசி. அது மட்டும் இல்ல, ஹோம் ஸ்ப்ரே ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தது புத்துணர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி புது டெக்னாலஜிய கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். அத கேட்டதும் அனாமிகா ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சரியா புரியலையே. அதான் மேடம், நீங்க கண்டுபிடிச்ச வாட்டர்மெலன் ஏசி கம் ஹோம் ஸ்ப்ரே. அதுக்குள்ள கஸ்தூரிங்கிற அவங்க காலேஜ் லெக்சரர் அனாமிகாவையும் அவனியையும் பார்க்க வந்தாங்க. இங்க பாருங்க, இது நீங்க உங்க காலேஜ்ல நீங்க டிசைன் பண்ணது. ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நீங்க பண்ண இந்த கண்டுபிடிப்பு காலேஜோட இருந்துட கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்து நானே இத பர்சனலா பயன்படுத்தி வெளியிட்டேன். அத கேட்டதும் அவனி அனாமிகா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. வந்தவங்க இன்டர்வியூஸ் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போனாங்க. அதுக்கப்புறமா, மேடம், உங்களோட உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். உண்மையா சொல்ல போனா எங்க வாழ்க்கை கிச்சனோடவே முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்களை இப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்களை ஒரு தடவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அந்த ஏசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நாங்களும் ஒரு தடவை பாத்துடுறோம். அதுக்கு கஸ்தூரி மேடம் ஓகே சொன்னதால 2 பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. கஸ்தூரி மேடமோட வீட்ல வால்ல ஒரு பெரிய வாட்டர்மெலன் ஏசி இருந்தது. ஏசிய ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துல ஏசி காத்து சில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு. கூடவே வீடு முழுக்க ரொம்ப நறுமணமா இருந்துச்சு. மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இந்த ஏசியோட எடை வெறும் 3 கிலோ மட்டும்தான். இத நீங்க எங்க வேணா கொண்டு போகலாம். அது மட்டும் இல்ல, மத்த ஏசிங்க மாதிரி இது இல்ல. மத்த ஏசியோட சார்ஜஸை விட இதுல இபி சார்ஜஸ் கம்மியா தான் இருக்கும். வெளியே ஏர் போகிறதுக்கு கம்ப்ரெசர் கூட வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பைப்பை வச்சாலே போதும் மேடம். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நானும் அப்படிதான் செஞ்சிருக்கேன். இத ஒரு 5 மாசமா பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆமா, திடீர்னு எதுக்கு இந்த ஞாபகம் மேடம்? இந்த வீட்ல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. வீட்ல இருக்கவே முடியல. புது ஏசி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. ரூம் ரெண்ட், இஎம்ஐன்னு எல்லா பணமும் காலி. கையில பைசா இல்ல. அந்த சமயத்துல தான் லேபுக்கு போகும்போது இத பத்தின ஞாபகம் வந்தது அப்படின்னு கஸ்தூரி பதில் சொன்னாங்க. அத கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க மேடம்னு எங்களோட ஞாபகம் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் இத பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்தது. பெரிய பெரிய ஹெட்லைன்ஸோட வந்த நியூஸ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பெருமையோட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பேரு போட்டோவோட வந்திருந்துச்சு. அத பார்த்து அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ ரமேஷ், உங்களுக்குள்ள இவ்ளோ டேலண்ட் இருக்கும்போது நீங்க ஏன் இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. மாமனார் மாமியார், வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்க புருஷங்கன்னு கவனம் செலுத்துறது, இப்படியே போயிடுச்சு. எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏது நேரம்? எங்க படிப்போடவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க மேம் மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, நீ இந்த டெக்னாலஜியையும் ஆப்பையும் யூஸ் பண்ணோம்னா நம்ம உண்மையிலேயே நல்ல இடத்துக்கு போகலாம். இல்ல இந்த ஐடியாவை எந்த கம்பெனிக்காவது கொடுத்தீங்கன்னா நமக்கு கோடிகள்ல லாபம் கூட கிடைக்கும். அப்படி சொன்னதும் அவனி, இந்த ஐடியாவை ஒரு பெரிய கம்பெனிக்கு நாங்க விற்க போறோம். நிறைய பணம் வரும். அந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு சொன்னா. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கம்பெனிக்கு டெமோ கொடுக்கறதுக்காக 2 பேரும் மறுபடியும் ஒரு தர்பூசணி ஏசிய தயார் பண்ணாங்க. முதல்ல உள்ளதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ரொம்ப காம்பாக்டா ஏசிய உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனிய பார்க்க பெங்களூர் போயிருந்தாங்க. அங்க பிபிடி பிரசன்டேஷன் நடந்துச்சு. அவனி அனாமிகா 2 பேரும் வாட்டர்மெலன் ஏசி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத காமிச்சாங்க. அந்த பிரசன்டேஷன் எல்லாருக்கும் பிடிச்சது. இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். எங்க வேணாலும் இத கேரி பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணி கூட இத பயன்படுத்தலாம். இத சமயத்துல நீங்க வெறும் ரூம் ஃப்ரெஷ்னரா கூட தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் பயன்படுத்தலாம். இல்லனா ஏசியா கூட பயன்படுத்தலாம். இதுல 2 ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இத வெறும் ஃபேன் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல 3 விஷயங்களும் தாராளமா வேலை செய்யும்.
ஃபேன் வேணும்னா ஃபேனாவோ, ஏசினா ஏசியாவோ, இல்லனா ரூம் ஃப்ரெஷ்னராவோ கூட யூஸ் பண்ணலாம். சோ ஒரு கல்லுல 3 மாங்காய். இதுல பவர் சேவிங் மோட் கூட இருக்கு. அதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இது மூலமா நிறைய கரண்ட் பில்லும் வராது அப்படின்னு இத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. கேட்ட சில பேரு இது ரொம்ப அற்புதமா இருக்கேன்னு கை தட்டினாங்க. அந்த டிவைஸ வாங்கிக்க எல்லாரும் ரெடி ஆனாங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. அனாமிகாவும் அவனையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. நம்ம வீட்டுக்காக கூட ஒரு ஏசியை நான் தயார் பண்ண போறேன், எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஏசிய பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அற்புதமா அது வேலை செஞ்சுது. அப்ப அவங்களோட புருஷங்க வந்த பணத்தை பத்தியும் அத பத்தி என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேற என்ன, இந்த பணத்தை வச்சு இன்னொரு டெக்னாலஜியோட வேற எதையாவது பண்ணணும். அதுக்குள்ள அங்க மாமியார் வந்தாங்க. என்ன தயார் பண்ணலான்னு இருக்கீங்கம்மா? தண்ணில போற வண்டியை ரெடி பண்ணுங்க, அப்ப எல்லாருக்கும் உதவியா இருக்கும்ல. நல்ல யோசனை அத்தை. உப்பு தண்ணில போற மாதிரி ஒரு பைக்கை நாங்க ரெடி பண்றோம். ஆனா அதை எப்படி பண்றதுன்னு ரிசர்ச் பண்ணனும். வேணும்னா பிரத்யேகமா ஒரு பிளேஸை எடுத்துக்கிட்டு அதுல உங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்களேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அதுலயே இருந்து உங்க வேலைய பாருங்க. அம்மா வீட்டையும் குழந்தைங்களையும் பாத்துப்பாங்க. அத கேட்டு அவனி அனாமிகா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. மாமியார் நல்ல சப்போர்ட் பண்ணதால அவங்க உப்பு தண்ணில போற ஒரு வண்டிய ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் மாதங்கள் போச்சு. அது சரியா வேலை செய்யல. அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. அதனால ரொம்ப விரக்தி அடைஞ்சவங்க, அவனி இத தயார் பண்றது ரொம்ப தலைவலியா இருக்குடி. இதுல செலவு பண்ண டைம வேற எதுலயாவது செலவு பண்ணிருந்தோம்னா எதையாவது தயார் பண்ணிருக்கலாம். என்ன சொல்ற? இல்லக்கா, 70% நம்ம சக்சஸ் ஆயிட்டோம். இன்னும் 30% தானே இருக்கு. இந்த 30% ஏன் ஃபெயில் ஆகுறோம்னு ரிசர்ச் பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் தானே, செலவு பண்ணுவோம். சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குல்ல. இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டோம் இல்லக்கா, இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோமே. இப்படி பாதியிலேயே இதை விடுறது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க புருஷங்க, குழந்தைங்க, மாமியார் வந்தாங்க. மாமி, சித்தி சொல்றது கூட கரெக்ட் தான். நீ தானே எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்க, விடாமுயற்சியோட எதை பண்ணாலும் வெற்றி அடையலான்னு. அதனால நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஆமாம்மா, எப்படியாச்சும் இந்த வண்டிய ரெடி பண்ணுங்க. அப்பதான் ஏழைங்களாலையும் இதை வாங்க முடியும். பெட்ரோல் செலவு மிச்சம்ல, அவங்களுக்கு லாபம் கூட கிடைக்கும் இல்லையா? சின்ன குழந்தைங்க எப்படி சொல்றாங்க பார். நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சாதிச்சேனா ஏழைங்களுக்கு உபயோகமா இருக்கும். தைரியமா தொடர்ந்து பண்ணுங்க. ஆமா அண்ணி, தைரியமா இன்னும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம். ரமேஷும் அதையே சொன்னான். எங்களுக்காக இல்லைனாலும் ஏழைகளுக்காகவாவது கண்டிப்பா இதை டெவலப் பண்றோம். கொஞ்சம் டைம் தான் எடுத்துட்டே இருக்கு, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்னு தைரியம் சொன்னா அனாமிகா. அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவனி குழந்தைங்களோட இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா. அதுக்கு சாரதா, பசங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, அதனால கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க, இங்கேயும் அதே ஏசி தான் இருக்கு. அத கேட்டுட்டு அவங்க சிரிச்சாங்க. ரொம்ப நேரம் அங்க இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. அனாமிகாவும் அவனியும் அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. மாமியார் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே, எப்படியாவது இந்த புள்ளைங்க அந்த வண்டிய தயார் பண்ண உதவி பண்ணுங்க. இதனால அவங்க வாழ்க்கையும் மாறும், நிறைய ஏழைங்களோட வாழ்க்கையும் மாறுமா அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வண்டிய கண்டுபிடிக்க அனாமிகா அவனி 2 பேரும் கூட கடுமையா உழைச்சாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்போங்கிற நம்பிக்கையோட நம்ம கூட தண்ணில ஓடுற அந்த வண்டியை அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்னு வேண்டிக்கலாம். எல்லாரும் அனாமிகாக்கும் அவனிக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். எங்க சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் சாரதா கல்யாணம் பண்ணாங்க. ஆனா ரமேஷ் காதலிச்ச பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணு. ஆனா சுரேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு நார்த் இந்தியன் பொண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் தான் அவ தமிழ் பேசுவா. கல்யாணம் ஆனதுல இருந்து நார்த் பொண்ணு கிட்ட இருந்து வீட்ல உள்ளவங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தது. அது என்னங்கறத இந்த கதையில பார்க்கலாம். நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்த் இந்தியன் பொண்ணு அவனி காலையில எழுந்திருச்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சா. அப்போ ரமேஷோட மனைவி அனாமிகா அங்க வந்தா.
அவனி சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கியா? சரி சரி, நான் மத்தியான சாப்பாடு ஆரம்பிக்கிறேன். நான் சப்பாத்தி சுடுது, நீ என்ன செய்யுதுன்னு சொல்லுது. அத கேட்ட உடனேயே அனாமிகா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனி இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தமிழ் எப்படி பேசுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சாரி அக்கா, நீ தப்பா நினைக்காது, எனக்கு தமிழ் வராது. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் தான் சொல்லி தரேன்னு சொல்றல. ஓகே தேங்க்யூக்கா அப்படின்னு அவனி சொன்னதுல அனாமிகா அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து அவளுக்கு சில தமிழ் வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான். அவ பேசுறதுல இருக்க தமிழ்ல உள்ள தப்புகளை சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாருக்கும் அவனி சப்பாத்தியும் ஆலு கறியும் செஞ்சு கொடுத்தான். அத சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சப்பாத்தி உனக்கு எப்படிமா இவ்ளோ சாஃப்டா வருது? நான் செஞ்சா வரவே வராது. எனக்கு சின்ன வயசுலயே இருக்கு, இப்படி செய்வா. ஓஹோ, சின்ன வயசுல இருந்து செய்யறியா? அனாமிகா கிட்ட கொஞ்சம் தமிழ் கத்துக்கோமா நீ. அதுக்கு அவனி சரின்னு பதில் சொன்னான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடு நேரத்துல அவனி எல்லாரையுமே கூப்பிட்டா. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அவனி, சாப்பிட என்னம்மா செஞ்ச? ஆலு கறி, பிரிஞ்சால் கறி, டொமேட்டோ கறி, கீ பராட்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரைஸ் எங்க இருக்குன்னு பார்த்தாங்க. அவனி, இன்னைக்கு ஸ்பெஷல் எதுவும் கிடையாதுல்ல அப்படின்னு அவ பாஷையில சொன்னா. அதாவது அம்மா, அவ என்ன சொல்ல வரானா, அவ நார்த் சைடு இல்லையா, அங்க சப்பாத்தியை தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. ரைஸ் எல்லாம் எப்பயாவது தான் பண்ணுவாங்க. ஏதாவது பண்டிகை எல்லாம் வந்துச்சு, ஸ்பெஷல் நடந்துச்சுன்னா மட்டும்தான் ரைஸ் செய்வாங்க. அதனாலதான் அவ அப்படி சொல்றா. தினமும் சப்பாத்தியையும் பராத்தாவையும் சாப்பிட்டா செத்தே போடுவேன். இத உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. எனக்கு எல்லாம் சமாஜ் கை. எனது சமாதி ஆக போறியா? அம்மா, இதெல்லாம் தினம் பண்ணாதம்மா. நாளையில இருந்து அனாமிகா சமைப்பா. அங்க இருந்து போன்னு சொன்னதும் அவனி சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் காலையில அனாமிகா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனி அனாமிகா கிட்ட வந்து, வீட்ல பால் இல்ல, பாலை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்க? ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. உங்களோட ஹெல்ப் பண்றேன்னா ஜல்தி செஞ்சிடலாம். அத்தைக்கும் மாமாக்கும் டயபெட்டிஸ், அவங்க சாப்பிடக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் ஸ்வீட்னா அவ்வளவா பிடிக்காது. காரமா ஏதாவது செய்ய முடியுதா பாரு. எனக்கு ஸ்வீட்ஸ் தான் பிடிக்குது. ஒரு தடவை செஞ்சது ஒன்னும் தப்பு இல்ல. நான் லவ்வோட செய்து அதை சாப்பிட்டு பாக்குது அப்படின்னு சொன்னா அவனி. அனாமிகா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஸ்வீட் செஞ்சே ஆவேன்னு போய் ஸ்வீட் பண்ணினா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்தா. அவங்க வேண்டான்னு சொன்னாலும் பலவந்தமா வாயில ஊட்டி விட்டான். என்னது இது, இவகிட்ட வேண்டான்னாலும் பலவந்தமா குடுக்கறாளே. ஏற்கனவே சுகர் எக்கச்சக்கமா இருக்கு, இவ என்ன மேல அனுப்ப பாக்குறாளா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த பொண்ணு கிச்சன் கிட்ட போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அனாமிகா கிட்ட பேசுனியா? அதுக்குள்ள அனாமிகாவே அங்க வந்து சொன்னான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமா, அவதான் நான் சொல்றத கேக்கல அப்படின்னு சொன்னதும் இது எல்லாத்தையும் கேட்ட அவனே, எனக்கு பிடிச்சது நான் செஞ்சது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது, எல்லாருக்கும் பிடிக்குது, அது மாதிரி நான் நடக்குது. அம்மா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா அவங்க ஆரோக்கியத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும். உன் இஷ்டப்படி எதுவும் பண்ணக்கூடாதுமா. அத்தை, இப்ப என்ன சொல்லுது? நான் எங்க வீட்டுக்கு போகுது. இப்ப நான் என்ன சொன்னேன்னு வீட்டுக்கு போக போறேன்? நீ எங்கேயும் போக வேண்டாமா, போகவும் கூடாது. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்ப நான் சொல்லுது நீங்க கேக்குது வருது, போது இருக்கட்டும். அனாமிகா சொல்றது கேளுமா அப்படின்னு சாரதா சொன்னாங்க. அவனி அவளோட பாஷையில ஏதோ சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா. இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்ல, மருமகளா நடத்த மாட்டேங்கிறாங்க, எல்லார் மேலயும் போலீஸ் கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ள போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துக்கு சுரேஷ் வந்தான். அவனி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்தது? அப்போ அவ அவளோட பாஷையில நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா. அப்ப சுரேஷ் அவளை தனியா கூட்டிட்டு போய் பேசி பார்த்தான். அன்னைக்கு வீட்ல உள்ள எல்லாருமே கூட இந்த அவனி என்ன பண்ண போறா, எதுக்கு அப்படி பேசுறான்னு பாத்துட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அவ பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வினோதமா விசித்திரமா இருந்துச்சு. ஏதாவது சொன்னா உடனே தப்பா எடுத்துப்பான். அது எல்லாத்தையும் பார்த்தவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க. ஒரு நாள் சாரதா மனசுக்குள்ள, அனாவசியமா இந்த பொண்ணை வீட்டு கூட்டு வந்தாச்சு. இந்த சுரேஷ் பையன் போய் இவ்வளவுதான் காதலிக்கணுமா, வேற யாரும் கிடைக்காத மாதிரி அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதே விஷயத்த வீட்ல இருந்த எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா அவனி.
என்னால என் குடும்பம் படுது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் என்ன செய்யுது? சண்டே எல்லாம் ஒதுக்கி வைக்குது, அனாமிகா கிட்ட போகுது, என்ன பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு கேக்குது. ரொம்ப நல்லது. இல்லனா எல்லாருக்கும் என் மேல நெகட்டிவ் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி அனாமிகா கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தா. அவனி, எதுக்காக நீ கவலைப்படுற? ஒருவேளை நான் உங்க வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு புதுசா வந்தேன்னா அங்க நான் பண்ற வேலை கூட அவங்க எல்லாருக்கும் விசித்திரமா தான் இருக்கும். இதுல உன் தப்பு ஒண்ணும் இல்ல. நாங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, நீ வளர்ந்த சூழ்நிலை வேற. அதனால இங்க என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ங்கறத நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ கத்துக்கிட்டு யாரையும் துன்பப்படுத்தாம இருந்தா சரி, அதுவே போதும். சரிக்கா, எனக்கு கத்துக்குது, உனக்கு சொல்லுக்கா. சரி, நீ பேசுற விஷயத்த பத்தி பேசலாம். வருது போகுது உன்னது என்னது கிடையாது. ரொம்ப மரியாதையோட பேசணும். வாங்க போங்கன்னு சொல்லணும், ரெஸ்பெக்டா. அவனி புரிஞ்சுதுன்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ நான் வா போ அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா அவளுக்கு புரியுற மாதிரி சொன்னான். அவளும் எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா. அவங்க ஊரு சாப்பாட விட்டுட்டு சவுத் இந்தியன் சாப்பிடுற சாப்பாட செஞ்சா. அத அனாமிகா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை செஞ்சான். 1 மாசம் போனதுக்கு அப்புறமா அவனி அவ பிறந்த மண்ணோட மனத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக இவங்களுக்காக மாறிட்டான். இத பார்த்த அனாமிகா, ரமேஷ், சுரேஷ், பிரசாத் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறமா காலையிலே அவனி எழுந்திருச்சு அத்தைக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அத்தை, மாமா, காஃபி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா. அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அத்தை. சரி, கேக்க மறந்து போயிட்டேன். உங்களுக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணணும்? உப்மா, தோசை, பூரி என்ன வேணும்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தோசை பண்ணிடுமா அப்படின்னு பதில் சொன்னாங்க சாரதா. அவனையும் சரின்னு சொன்னான். எல்லாருக்கும் தோசை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். சமையலும் ரொம்ப அற்புதமா செஞ்சான், அதுவும் சவுத் ஸ்டைல்ல. அத சாப்பிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ அவனி அவங்க கிட்ட, இது எல்லாத்துக்கும் நான் அனாமிகா அக்காக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வருது. தமிழ்ல பேசவும் கத்து கொடுத்தாங்க. ஆனா உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னதான் உங்க மண்ணை பத்தி நான் கத்துக்கிட்டு பழகினாலும் அப்பப்ப என் பழக்க வழக்கங்களையும் நான் செஞ்சுக்கணும். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க. சுரேஷ் அனாமிகா கிட்ட, அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்குண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே அவ கஷ்டப்பட்டானா நார்த்துக்கே போயிடலான்னு நினைச்சோம். ஆனா நீங்க அவளுக்கு தமிழ் கத்து கொடுத்து தமிழ் சாப்பாடையும் செய்ய கத்து கொடுத்துருக்கீங்க. இனிமே அவளுக்கு எப்ப வேணுமோ அப்பதான் நார்த்துக்கு போவோம், கட்டாயத்தின் பேர்ல போக மாட்டோம் அப்படின்னு சுரேஷ் சொன்னான். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சுரேஷ்? அவ என் தங்கச்சி மாதிரி. அவ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டாங்கறதாலதான் அவ பழக்க வழக்கங்களை அடியோட மாத்தாம நம்ம பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தேன். எங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப நல்லா சொன்னம்மா. இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 மருமகள்களோட சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க பொறாமப்படுற மாதிரி இருக்கும். வேற என் பொண்டாட்டினா சும்மாவா? அவ சாதிக்கணும்னு நினைச்சிட்டான்னா அதை கண்டிப்பா சாதிப்பா அப்படின்னு அனாமிகாவை பத்தி புகழ்ந்து சொன்னா ரமேஷ். அத கேட்டு எல்லாரும் ஆமா உண்மைதான்னு சொன்னாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இன்னொரு தடவை அவனி அனாமிகாவுக்கு நன்றி சொல்லும்போது அனாமிகா, எல்லாரும் என்னையே புகழ்ந்துட்டு இருந்தா எப்படி, அவனியையும் புகழுங்க. இத்தனை வருஷம் பழகுன பழக்கத்தை நமக்காக மாத்திக்கணுங்கிறதே பெரிய மனசு. அங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கா, இதுக்காக அவளை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுல எல்லாரும் சேர்ந்து அவனியையும் பாராட்டி கை தட்டினாங்க. அவனியோட தியாகத்தை நினைச்சு எல்லாரும் பெருமைப்பட்டாங்க. அத பார்த்த அவனையும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த விதமா ஒரு நார்த் பொண்ண சவுத் பொண்ணா மாத்தின அனாமிகா வீட்ல உள்ள எல்லாரையுமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க அந்த குடும்பம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.